சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான மிக முக்கியமான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியுடைய ஜாம்பவான் தோனி அவர்கள் களமிறங்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரியுதா. அதனை சூசகமாக சொல்லும் வகையில் தோனி வலைப்பயிற்சியில் சில விஷயங்களை காட்டியிருக்காரு. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல சேப்பாக்கத்தில் நடைபெறும் கடைசி போட்டி அப்படின்றதுனாலும் தன்னுடைய ஆஸ்தான மைதானத்தில் தோனி விளையாடுவதற்கான ரசிகர்கள் ஆவலுடன் இருக்காங்க. 2026 ஐபிஎல் தொடர் தொடங்கிய முதல் கெண்டைக்கால் பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக தோனி அவர்கள் ஒரு போட்டியில கூட விளையாடல. சுமார் 2 மாதங்களாகவே ரசிகர்கள் இயக்கத்துல இருந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தீவிர வலைப்பயிற்சியில தோனி அவர்கள் நீண்ட நேரம் பேட்டிங் செய்தது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். அவர் பந்துகள மைதானத்தின் நாலா பக்கமும் சிதறடித்த வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சேப்பாக்கம் மைதானம் தோனி அவர்களுடைய கோட்டை அப்படின்னு அழைக்கப்படும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த மைதானத்துல அவர் பல வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்காரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா இன்று அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடக்கவுள்ள போட்டியில கண்டிப்பாக களமிறங்குவார். அதே நேரத்தில் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான செய்தியுமே இருக்கா. இதுதான் அவருடைய ஐபிஎல் கெரியர்லேயே கடைசி போட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தோனி அவர்களே என்னுடைய கடைசி போட்டி சேப்பாக்கம் மைதானத்துல தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆகையால தான் பாத்தீங்கன்னா இன்று தோனி அவர்கள் கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்னு பல பத்திரிகை ஊடகங்களுமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.